ஃப்ரெண்டு கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு அனுப்பி வச்சேன். தனம், என்ன பேசுற நீ? நீ ஏன் சொல்ற அவ குழந்தைன்னு? குழந்தை என்ன பேசுறதுன்னு தெரியாம விளையாட்டா ஏதோ உங்ககிட்ட, அதுக்காக இவ்ளோ வருத்தப்படுவியா? அவ தெரியாம தானே தானோ இப்படி ஒரு வார்த்தை சொன்னா. அவளுக்கு விவரம் தெரிஞ்சிருந்தா இப்படி பேசிருக்க மாட்டா. சரி தானோ, நீ இவ்ளோ சென்சிட்டிவாலாம் யோசிக்காத, நீ பொறுமையா இரு. இந்த குழந்தை பேசுனதை விடு, அது ஏதோ தெரியாம பேசிருச்சு. இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். நீ சின்ன வயசு பொண்ணு, இன்னும் நீ வாழ்க்கையில நல்லது கெட்டது எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த சின்ன வயசுலயே உன் புருஷன் கணேசமூர்த்தி தம்பி வேற உன்னை விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்குன்னு காலம் முழுக்க நீ இப்படியேவா இருக்க போற? நாளை பின்ன உனக்குன்னு ஒரு நல்ல காரியம் நடக்க வேணாமா? அவ குளிச்சு முடிச்சிட்டு வந்தாளான்னு பாரு. மணி 12 அவளை விளக்கேத்த சொல்லு. அப்புறம் ராவுகாலம் வந்துரும்டி. குளிச்சிட்டு வரதுக்கு இவளுக்கு எவ்வளவு நேரம்? ஆமா, உங்க எல்லாருக்கும் என்ன போஸ்ட்மேனா? இங்க இருந்து அங்க சொல்லணும், அங்க இருந்து இங்க சொல்லணும். இதே வேலையா போச்சு. போமா சௌந்தர்யா, அம்மா விளக்கேத்த சொல்றாங்க பாரு, வந்து விளக்கேத்து. என்ன இவ? என்னமா நீ இவ்வளவு நேரம் தூங்கிட்டு விளக்கேத்ததுக்கு இப்படி லேட் பண்ணி அம்மா வீட்ல இருக்கோன்றதுக்காக ஓவரா தான் கொஞ்சம் நீ. இவங்க வேற விளக்கேத்துன்னு உயிரை வாங்குறாங்க. சௌந்தர்யா, விளக்கேத்துன்னு சொல்றமா, விளக்கேத்து. என்னது தாலிய காணோம்? சௌந்தர்யா கழுத்துல தாலி இல்ல. இல்லக்கா. என்னது? என்னடி சொல்ற? ஆமாக்கா, அங்க பாரு, அவ கழுத்துல தாலி இல்ல. கழுத்துல தாலி எங்கடி? உன்னதாண்டி கேக்குறேன். கல்யாணம் ஆகி இன்னும் 24 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள வெறும் கழுத்தோட வந்து நின்னுட்டு இருக்க. கழுத்துல இருந்த தாலி எங்க? ஏ சௌந்தர்யா, உள்ளுக்குள்ள எதுவும் கட்டி வச்சுக்கிறியா? போய் எத்து போட்டுன்னு வந்து விளக்கு ஏத்துடி. ஏய், சொல்றாங்கல்ல, போய் எடுத்துட்டு வாக்கா. தாலி எங்கன்னு கேட்டேன். தாலி எல்லாம் என்கிட்ட இல்ல. அதான் எங்கன்னு கேட்டேன். அதெல்லாம் ஒரு தாலி, அதெல்லாம் ஒரு கல்யாணம்னு நான் பொறுத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு நான் அவன் கூட சேர்ந்து வாழணுமா? நாள அவன் கூட வாழ முடியாது. நீ கட்டினது தாலியே இல்ல, உனக்கும் எனக்கும் நடந்தது கல்யாணமே இல்லன்னு சொல்லி ராத்திரியே அவன் கட்டின தாலியா மூஞ்சிலே விட்டு எறிஞ்சிட்ட.